கபீர்தாசர் ரோஜா பூக்களாக மாறினார். கபீர்தாசர் என்னவா மாறினார்? அவர் இருந்த இடத்துல என்ன இருந்தது தெரியுங்களா? திரும்ப போய் பார்த்தவர்களுக்கு ரோஜா பூக்கள் தான் இருந்தது. ரமணர் ஒளியாகவே தோன்றி மறைந்தார். பட்டினத்தார் திருவொற்றியூரிலே பிரம்பு கூடைக்குள்ளே மறைந்து கொண்டு விளையாட்டு காட்டினார். பிரம்பு கூடைக்குள்ளே மறைந்து கொண்டு விளையாட்டு காட்டினார் குழந்தைகளுக்கு. திரும்பவும் பிரம்பு கூடையை திறந்து பார்த்த போது அவர் இல்லை. மாணிக்கவாசகர் சிதம்பர நடராஜருடைய சந்நிதிக்கு ஓடி போனார். யார் நீங்கள் எழுதியிருக்கிறீர்களே இந்த திருவாசகம், இந்த விளக்கத்தினுடைய பொருள் யார் 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 என்று எல்லோரும் கேட்டார்கள் அவரிடத்திலே. ஏனென்றால் அவர் போய் ஞானம் பெற்று அந்த ஞானத்தின் அடிப்படையில் இறைவனோடு சேர வேண்டும் என்று நினைத்த போது நிஷ்டையில் இருந்த காரணத்தினால் தன்னுடைய பெரிய வாய்ப்பை இழந்தவர். அதனால்தான் அவரோட திருவாசகம் முழுவதும் எப்படி இருக்கும்னா, நாயடியேன், நான் எப்பொழுது நான் கடை தேறுவேன், எப்பொழுது உன் பாதாடியை அடைவேன்னே திருவாசகம் இருப்பதற்கு என்ன காரணம்னா, கிடைத்த வாய்ப்பை தவறவிட்டவர். அதனால் இறுதியாக அவரை நாடி வந்தவர்கள் எல்லோரும், நீங்கள் இந்த திருவாசகத்தை எழுதியிருக்கிறீர்களே, இவர் சொல்ல யார் எழுதியது? யார் எழுதியது? அம்பலத்தரசனே எழுதியது, எம்பெருமான் நடராஜரே எழுதியது. ஏன்னா அவர் அதிலேயே கையெழுத்து போட்டு வச்சிருக்கிறார், நான் தான்ப்பா எழுதுனேன் இதை அப்படின்னு சொல்லி எழுதி கையெழுத்து போட்டு இதை அதுக்கு ஒரு படி வேற எடுத்து வச்சுக்கிட்டார். ஏன்னா ஊழி காலத்தில் தன் தனிமையை போக்குவதற்காக எம்பெருமானே ஒரு படி எடுத்து வைத்துக் கொண்டார். அந்த நடராஜர் சந்நிதிக்கு ஓடி போன மாணிக்க வாசகர், யார் அவர், நீங்கள் எழுதிய திருவாசகத்தின் விளக்கம் யார் யார் என்று அவர்கள் கேட்க கேட்க ஓடி போய் எதிலே கலந்தார் தெரியுங்களா? அப்படியே நடராஜரோடே சேர்ந்து கலந்தார். இதற்கப்புறம் ஆண்டாள் நாச்சியார், நான் நேத்தே வரலாற்றை சொன்னேனே, ஸ்ரீரங்கம் வரைக்கும் அவளை வல்லப பாண்டியன் கொண்டு சென்றான். ஸ்ரீரங்கத்திற்கு வந்ததற்கு பிறகு அவளுடைய பாதம் நோகுமே என்று ரங்கநாத பெருமார் பாதையெல்லாம் பூ விரித்தார். இவள் ரங்கநாதர் பெருமார் தான் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ரங்கநாதர் இருக்கிற இடமாயிற்று என்று பாதம் படக்கூடாது என்று முட்டி போட்டே நடந்து போனாள். உள்ளே போய் ரங்கநாதருடைய அந்த சன்னிதானத்தின் கருவறைக்குள்ளே சென்றவள் அப்படியே மறைந்து போனாள். இறுதியாக இந்த நூற்றாண்டிலே வாழ்ந்த வள்ளலார் தன்னுடைய அறைக்குள்ளே திருக்காப்பிட்டு கொண்டு 1 மணி நேரத்திலே ஜோதி வடிவமாகவே மாறி போனார். அப்ப ஆத்மாவை நிலைநிறுத்த முடியும், அவ்வளவுதாங்க. மரணமிலா பெருவாழ்வு வாழ முடியும். இதைத்தான் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இது உலகத்திலே எந்த மதத்தாலும் எந்த ஞானத்தாலும் யாராலும் விளக்க முடியாத விளக்கம் எதிலே இருக்கிறது என்று சொன்னால் உபநிஷத்தில் மட்டும்தான் இருக்கிறது. நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் தேடிப்பார், அதுல மட்டும்தான் சொல்றான். என்ன சொல்றான்? இறைவன் எப்படிப்பட்டவன், இறைவன் யார், எங்கே இருக்கிறான். அந்த வேதம் சொல்கின்ற அந்த அர்த்தத்தை மிகச்சிறப்பாக உபனிஷத்திலே ஒரு இடத்துல சொல்றார். அவர் என்ன சொல்றார்? அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய உடலிலே நிறுத்தி இருக்கிற அந்த வாயுக்களினுடைய அடிப்படையிலே முதலிலே அவனுடைய அபான வாயு என்று சொல்லக்கூடிய ஒரு வாயுவும், பிராணவாயு என்று சொல்லக்கூடிய 2வது வாயுவும், சமானன் வாயு என்று சொல்லக்கூடிய 3வது வாயுவும், வியானன் வாயு என்று சொல்லக்கூடிய 4வது வாயுவும், இவையெல்லாம் சேர்ந்ததாக இருப்பதுதான் ஒரு மனிதனுடைய ஸ்தூல உடல். சரி, இந்த வாயுக்களினால் என்ன பலன்? இந்த அபான வாயு என்ன செய்யும் என்று சொன்னால், மலம் சிறுநீர் கழிப்பதற்கான ஒரு மனிதனுடைய உடலிலிருந்து வெளியேற்றுவதற்கு அது உதவக்கூடிய வாயு எது என்று சொன்னால் அபான வாயு. பிராணவாயு என்ன செய்யும்? ஐம்புலனுக்குள்ளே இருந்து ஐம்புலனையும் செயல்பட வைப்பதற்காக காற்றை உள்ளிழுத்து ஐம்புலனையும் செயல்பட வைப்பது எது என்று சொன்னால் அது பிராணவாயு. சரி, சமானன் வாயு என்ன செய்யும்? நாபிக்கமலத்தின் உள்ளே இருந்து உண்ட உணவுகளை செரிக்க வைப்பது எது என்று சொன்னால் அது சமானன் வாயு. சரி, அடுத்ததாக நான் சொல்லக்கூடிய வியானன் வாயு, இது எங்கே இருக்கிறது என்று சொன்னால் இதயத்திலே 101 நாடிகள் இருக்கிறது. இதயத்தில் எத்தனை நாடி இருக்கு? 101 நாடி. இந்த 101 நாடியும் ஒரு நாடியும் 100 கிளையாக பிரிகிறது. ஒவ்வொரு நாடியும் எத்தனை கிளையா பிரியுது? 100 நாடிகளாக கிளையுது. இப்ப 101 நாடி இன்டு 100 அப்படின்னு போட்டீங்கன்னா எவ்வளவு வருது அப்படின்னு சொன்னா, இந்த 100 கிளை நாடிகள் ஒவ்வொன்றும் 72,000 இன்னொரு கிளைகளாக பிரிகிறது. அப்படின்னா ஒட்டுமொத்தமாக எத்தனை நாடிகள் இருக்கிறது என்று சொன்னால்
72,72,00,000 நாடிகள் உடலுக்குள்ளே இருக்கிறது. இத்தனை நாடிகளையும் இயக்குவது எது என்று சொன்னால் அதுதான் வியானன் வாயு. இது எதன் அடிப்படையில் இருக்கக்கூடியது என்று சொன்னால் இந்த வியானன் வாயு இருக்கிறதே, இந்த நாடிகள் நான் சொன்னேன் 72,72,00,000 நாடிகள்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுல ஒரே ஒரு நாடி மட்டும்தான் உச்சந்தலை வரைக்கும் போகுது. இந்த உச்சந்தலைக்கு போகக்கூடிய வாயுக்கு பேரு தான் உதானன் வாயு என்று பெயர். இந்த உதானன் வாயு இருக்கிறதே, இந்த உதானன் வாயுவிலே நீங்கள் புண்ணியம் செய்கிற போது இந்த உதானன் வாயு மேல் நோக்கி போகும், நீங்கள் பாவம் செய்கிற போது அந்த வாயு கீழ் நோக்கி போகும். இந்த வாயுவின் அடிப்படையிலே உங்கள் ஆன்மா பிரிகிற போதும் அவனுடைய மரணம் அடைகிற போதும் அவன் சொர்க்கத்தை சென்றடைகிறானா அல்லது நரகத்தை சென்றடைகிறானா அல்லது பரபிரம்மத்தை சென்றடைகிறானா என்பது கூட இந்த வாயுவின் அடிப்படையிலே தான் பிரிகிறது என்று சொல்லிக் கொடுக்கிறது உபனிஷத்து. இது எப்படி பிரிகிறதோ அதன் அடிப்படையிலே நீங்க வேதங்களின் சாராம்சம் பார்த்தீங்கன்னா, உயர்ந்த தூய்மையான ஒரு பரபிரம்மமாக இருக்கக்கூடிய சத்தியத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய எது சத்தியமாக இருக்கிறதோ, எது உயர்ந்ததாக இருக்கிறதோ, எது போற்றத்தக்கதாக இருக்கிறதோ அந்த பரபிரம்மத்தை நோக்கியதாகவே தான் இருக்கிறது. அதனுடைய சாராம்சத்தை தான் நமக்கு விஸ்வாமித்திரர் கொடுத்தார். என்னவா கொடுத்தார்? காயத்ரி மந்திரமா கொடுத்தார். நீங்க காயத்ரி மந்திரத்தை எங்கெல்லாம் சொல்லலாம், அது எதன் பூர்வமானதுன்னா அறிவுபூர்வமானது, சத்தியபூர்வமானது, ஞானபூர்வமானது, ஆன்மாவினுடைய அடிப்படையை கொண்டது, பிரபஞ்ச சக்தியை உள்ளிழுக்கக்கூடியது. அதை தான் அவர் ரொம்ப எளிமையா, நீங்க வேதம் சொல்ல முடியாது, உபனிஷத்தம் சொல்லிட முடியாது, அதெல்லாம் சொல்லணும்னா அதுக்கு போய் உட்கார்ந்து பாராயணம் பண்ணணும், அதுக்கு உட்கார்ந்து அதற்குரிய முறைப்படி நீங்க கற்கணும். அவ்வளோலாம் முடியாதா அப்படின்னா இதை சொல்லுப்பான்னு சொல்லி அவர் நமக்கு சொல்லி கொடுத்தது தான் எதுன்னா காயத்ரி மந்திரம். அதை நீங்க எங்கெல்லாம் சொல்லலாம்? உபநயனம் பண்ணும்போது சொல்லலாம், சடங்கு செய்யும் போது சொல்லலாம், சம்பிரதாயம் செய்யும் போது சொல்லலாம், யாகசாலையிலே சொல்லலாம், குடமுழுக்கு செய்யும் போது சொல்லலாம், திருமணம் செய்யும் போது சொல்லலாம், ஏன் புதுமனை புகுவிழா செய்யும் போது கூட சொல்லலாம். எல்லா சம்பிரதாயங்களையும் சொல்லக்கூடியதாக ஒன்றை அவர் வேதத்தின் சாராம்சத்தை தான் நமக்கு கொண்டு வந்து கொடுத்தார். இந்த உபனிஷத்து ஒன்றொன்றும், நான் ஒன்றும் இல்லை, அந்த குழந்தையை பார்க்குறப்ப அந்த குழந்தை திருநீர் வாங்கினோன்னு என்ன பண்ணா, அந்த 3 அடுக்கா பூசினா பார்த்தீங்களா? இந்த 3 அடுக்கா திருநீர் ஏன் பூசணும்னு சொல்லிட்டு உபனிஷத்து நமக்கு சொல்லி கொடுக்குது. 3 அடுக்குலே நம்ம 3 ஏங்க 4 பூசிக்க கூடாதா? ஏன் 2 பூசிக்க கூடாதா? ஏன் 3 பூச வேண்டும்? இதற்கு ஒரு உபனிஷத்து நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதுக்கு பேரு காலாக்னி ருத்ரோ உபனிஷத்து என்று பெயர். காலாக்னி ருத்ரோ உபனிஷத்து என்று அதற்கு பெயர். ஏன்னா அதை சொல்லிக் கொடுத்தவர் யாருன்னா காலாக்னி ருத்ரர். ருத்ரரே வந்து சொல்லிக் கொடுக்கிறார். யாருக்கு சொல்லிக் கொடுக்கிறார்னா சனத்குமாரருக்கு சொல்லிக் கொடுக்கிறார்.